ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றால். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த லாசரு மரித்த வேளையிலே அவனுடைய வீட்டிற்கு போகும் பொழுது, மரித்து 4 நாளுக்கு பிறகு இயேசு லாசருவின் வீட்டுக்கு செல்லும் பொழுது, அவருடைய அந்த லாசருவினுடைய சகோதரிகளாகிய மார்த்தாள் மரியாள் என்கிற 2 பேரும் இயேசுவினிடத்தில் மிகுந்த கண்ணீரோடு, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் போது, பாருங்க, இயேசு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவருடைய சகோதரி சொல்லும் போது, அருமையான தேவ பிள்ளைகளே, கல்லறையை பார்க்க வேண்டும், லாசருவின் கல்லறை இடத்திற்கு நான் போக வேண்டும் என்று இயேசு சொல்லும் போது, பாருங்க, அவருடைய சகோதரி, அந்த லாசருவினுடைய சகோதரி சொல்லுகிறார், மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த லாசருவினுடைய சகோதரிக்கு என்ன ஒரு காரியம், என்ன ஒரு இந்த விசுவாசம் ஏற்பட்டதுன்னா, 4 நாள் ஆயிடுச்சு, மரித்து 4 நாள் ஆயிற்று, இனிமே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நாருமே இயேசுவே, லாசருவின் கல்லறை இயேசு அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லும் போது 4 நாள் ஆயிற்றே, நாருமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இயேசு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, இன்றைக்கும் உங்களுடைய மரித்து போன வாழ்க்கை, உங்களுடைய மரித்து போன பொருளாதாரத்தின் நிலைமை, உங்களுடைய மரித்து போன உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் காரியங்கள், உங்கள் குடும்பத்தின் காரியங்களை நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, இயேசு, லாசருவே வெளியே வா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, இனிமே ஒன்னும் செய்ய முடியாது, இனிமே ஒன்னும் நடக்காது, இனிமே ஒன்றும் கூடாது, இனிமே அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஒரு எண்டு உண்டாயிற்று, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாயிடுச்சு, தி எண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த உலகம் நமக்கு சொல்லும். அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தையில கூட இப்படிதான் பதிவாங்கி இருக்கு. அவ்வளவுதான், இந்த உலகம் நம்மளை கைவிட்டுடுச்சு, ஒன்னும் செய்ய முடியாது. இந்த உலகம் அநேக நேரங்களில் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சு, இனிமே எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தை, அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சொந்த சகோதரியே, அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் இல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான், மரிச்சு அடக்கம் பண்ணி 4 நாளாயிடுச்சு கல்லறையில. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த உலகம் எது முடியாதது, நடக்காது, எதை செய்ய முடியாது, முடிந்து போயிற்று என்று சொல்லுகிறதோ, நம்முடைய ஆண்டவராக இயேசு அவை எல்லாவற்றையும் புதிதாக உயிர்ப்பிப்பார், தொடங்குவார், மறுபடியும் அந்த காரியங்களை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், உண்மை உள்ளவர், பெரியவர், உயர்ந்தவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏனென்றால் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள ஓங்கி இருக்கணும். பிசாசு அநேக நேரத்தில் நம்ம இடத்துல சொல்லுகிற பொய்யான வாக்குறுதி என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ அவ்வளவுதான், இனிமே நீ எழுந்திருக்கவே முடியாது, நீ முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் பாவத்துல ஆத்மா மரித்து போயிடுச்சு, இனிமே நீ உயிரடைய முடியாது, செத்து 4 நாளாயிடுச்சு, நாறுது, முடிஞ்சு போச்சு, உன் காரியமே இனிமே அவ்வளவுதான், நீ எழுந்திருக்கவும் முடியாது. இந்த உலகத்தின் காரியம் இதுதான். பிசாசு அநேக நேரத்துல பொய்யான வாக்குறுதிகளை நம்முடைய சிந்தையில் இப்படிதான் கொண்டு வரான். இன்றைக்கு இயேசு சொல்லுகிற காரியம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்து போன உங்கள் வாழ்க்கை,
மரித்து போன உங்கள் ஆத்துமா, மரித்து போன உங்கள் சரீரம், எது வேணா இருக்கட்டங்க, இயேசு இன்றைக்கு உயிர்ப்பிக்க அவர் வல்லவர். சத்தம் அவர் ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மரித்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இயேசு கூப்பிட்ட மாத்திரத்திலே மரித்த லாசரு உயிரோடு வெளியே வந்தான். இந்த உலகம் இன்றைக்கு அநேக காரியங்களை, நம்முடைய எதிராளியாக சத்ரு அநேக காரியங்களை உங்கள் சிந்தையில விதைக்கிறானா, அதெல்லாம் ஓரந்தல்லுங்க, தூக்கி எறிங்க. இன்றைக்கு இயேசு சொல்லுகிற காரியம், நீ விசுவாசித்தால், அந்த பரலோகத்தின் தேவனை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், மரித்து போன காரியங்கள், விழுந்து போன காரியங்கள், தொலைந்து போன காரியங்கள், கைவிடப்பட்ட காரியங்கள் மறுபடியுமாய் இயேசு உயிர்ப்பிப்பார். ஆமென். உங்களுடைய ஆத்துமாக்களை இயேசு உயிர்ப்பிக்க, உங்கள் சரீரங்களை இயேசு உயிர்ப்பிக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல போய் கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தனுங்க பேர் பேராக தனித்தனியாக சந்திங்க, ஆசீர்வதிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு மரித்து போன எல்லா ஆத்துமாக்களை, மரித்து போன சரீரங்களை, மரித்து போன எல்லா வேலையின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், கணவன் மனைவிக்குள்ள எல்லா பிரிவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. இந்த காலவேளையிலே இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே, ஒவ்வொரு வீடுகளிலே, ஒவ்வொரு ஆத்துமாக்களிலே தேவன் உயிர்ப்பிப்பை அனுப்புவீராக. இந்த காலவேளையில் ஒரு புதிய பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவதாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே ஆவியானவர் உங்களிடத்திலே அருமையாய் வெளிப்பட்டு உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். இன்னைக்கு காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு திட்டமாய் பேசியிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.